இந்த நாளிலே நாம் தைலாபிஷேக திருநாளாக நறுமண தைலம் பூசுகின்ற திருநாளாக இந்த நாளை நாம் ஆசரிக்கின்றோம். இந்த நிகழ்வினை 4 நற்செய்தி நூல்களிலும் நாம் படிக்கின்றோம். முதலாவதாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களிலேயும், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களிலே நாம் படிக்கின்ற பொழுது இந்த 2 நற்செய்தியாளர்களும் இயேசுவினுடைய தலையில் நறுமண தைலம் பூசுகின்றதாக பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க. லூக்கா சுவிசேஷத்துல நம்ம படிக்கின்ற பொழுது 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வசனத்துல படிக்கும் பொழுது லூக்கா ஆசிரியர் பதிவு செய்து வைத்திருக்கின்ற சிந்தனை என்னவென்றால், ஒரு பாவியான பெண் எனவும் அவருடைய பாதத்தில் தைலம் பூசுகிறதாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். யோவான் ஆசிரியர் பதிவு செய்து வைத்திருக்கிற நிகழ்வை 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை நாம் படிக்கின்ற பொழுது மரியாள் என்கின்ற ஒரு பெயரை குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் இயேசுவின் பாதத்தில் நறுமண தைலம் பூசுவதாக யோவான் ஆசிரியர் பதிவு செய்து வைத்திருந்தார். இப்படியாக 4 நற்செய்திகளுக்குள்ளேயும் ஒரே நிகழ்வு பல முரண்பாடுகளையும் பல வேறுபாடுகளையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எப்படி இருப்பினும் நாம் இந்த பகுதி வழியாக கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான சிந்தனைகளை நாம் இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். 3 காரியங்களை இந்த சிந்தனை வழியாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக இயேசுவின் அடக்கத்திற்கான அடையாள செயல் இது. இரண்டாவதாக இயேசு மெசியா என்பதை அங்கீகரிப்பதற்கான அடையாள செயல் இந்த நிகழ்வு. மூன்றாவது பக்தியான அடையாள செயல் இந்த நிகழ்வாக 3 பகுதிகளாக இந்த பகுதி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். யூத கலாச்சாரத்தில் நறுமண தைலம் பூசுகின்ற இந்த நிகழ்வு அவருடைய சமய கடமைகளில் சமய நிகழ்வுகளில் முக்கியமான ஒரு நிகழ்வாக அது கருதப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே பல சம்பவங்கள் பல நிகழ்வுகளை நாம் படிக்கின்றோம். இந்த அபிஷேக நிகழ்வை பற்றி குறிப்பாக ஆசாரியராக அல்லது அரசராக அல்லது இறைவாக்கினராக அபிஷேகம் செய்யப்படுவதற்கு அல்லது முடிசூட்டப்படுவதற்கு இந்த சடங்கு முறையை யூத கலாச்சாரத்தில் பயன்படுத்துகின்றார்கள். எனவே இதை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே இந்த பெண்மணி இந்த அடையாளத்தை இந்த நிகழ்வினை பயன்படுத்துகின்றதையும் நாம் படிக்க முடிகின்றது. முதலாவதாக நாம் பார்த்த இயேசுவின் இறப்பை நினைவுபடுத்துகின்ற ஒரு செயலாக இந்த நிகழ்வு இருக்கின்றது. இயேசுவே இந்த நிகழ்வை கூறுகின்றார். இது என்னுடைய இறப்பை நினைவுபடுத்துவதற்காக இந்த பெண் செய்கின்ற செயல் என்று சொல்லி இயேசுவே தன்னுடைய வாயால் அறிக்கை செய்கிறதை பார்க்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே மனிதனுடைய வாழ்வு என்பது அது மிக நீண்ட நெடிய நாட்களை கொண்டது அல்ல. மனித வாழ்வுக்கு முடிவு உண்டு, மனித வாழ்வுக்கு எல்லை என்ற ஒன்று உண்டு என்ற அந்த சிந்தனையை நமக்கு தருகின்றது. ஆகவே நம்முடைய வாழ்விலே அதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எல்லை என்ற ஒன்று உண்டு என்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுவதற்காக அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக நாம் இது மெசியா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அடையாள செயலின் நிகழ்வாகும். இரண்டாவதாக இயேசு மெசியா என்பதை அங்கீகரிப்பதற்கான ஒரு அடையாள செயலாக இந்த நிகழ்வு சொல்லப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவை யூத மக்கள் மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரோடு இருந்தவர்களும் அவரை மெசியாவாக ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. அவரோடு பழகினவர்கள் அவரோடு இருந்தவர்கள் பல அருஞ்செயல்களை பல அடையாளங்களை பல அற்புதங்களை பார்த்தவர்களும் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். பல சந்தேகங்கள் அவர்களுக்குள் காணப்பட்டது. ஆனால் அவருடைய வாழ்வின் இந்த இறுதி நாட்களில் இந்த பெண் செய்த இந்த தைரியமான செயல், இயேசு ஒரு மெசியா, அவர் ஒரு மீட்பர் என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு காணப்படுகின்றது. பல நிலையிலே பல குழப்பங்களுக்கு மத்தியிலே இயேசு மெசியா என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த செயல் இருக்கிறதை நாம் இந்த பகுதி மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இதுவரை யாரும் இப்படிப்பட்ட ஒரு செயலை இயேசுவுக்கு செய்யவில்லை. ஆனால் இந்த பெண் முதலாக இயேசுவை மெசியாவாக அபிஷேகம் செய்கின்ற ஒரு செயலாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், இது பக்தியான ஒரு செயலின் அடையாளம். எலிசபெத் சுஸ்லஸ் ஃபியாரன்சா அவர்கள் எழுதின மிக அழகான ஒரு புத்தகம் இன் மெமரி ஆஃப் ஹர்.
அவளின் நினைவாக என்ற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார்கள். அந்த புத்தகத்தில் அவர்கள் குறிப்பிடுகின்ற சில சிந்தனைகளை இந்த பகுதியின் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு பெண் தீர்க்கதரிசி என்று இந்த பெண்ணை குறித்து சொல்லுகின்றார்கள். அதிகாரத்தை எதிர்த்த ஒரு பெண்மணி, ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் யாரும் செய்திராத ஒரு செயலை துணிகரமாக, தைரியமாக இந்த பெண்மணி அரசியல் ஒடுக்குமுறைகளை எதிர்த்து செய்வதாக அவர்